Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்காக செயல்படுற ஒரு டேட்டா வேர்ஹவுஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸாகவும் க்ளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா மாடர்னாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே க்ளவுடில் இருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, சப்போஸ் வேறு ஊருக்கு போயிட்டீங்க, உங்களுக்கான உங்களோட ஜிமெயில் ஐடி தேவைப்படுது, ஃபோன் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, வேகமாக போய் கூகுளில் போட்டு அந்த இமெயிலை வந்து நீங்கள் லாகின் பண்ணி எடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த டேட்டாஸ்லாம் எங்கே இருக்குது, உங்களோட ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருக்கல, அது எங்கேயோ க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஸ்டோரேஜஸ் எல்லாமே வீட்டில் செட் பண்ணி வச்சு ஒரு பெரிய டேட்டா வேர் ஹவுஸ் பில்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. க்ளவுடில் இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக அந்த ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து க்ளவுட் பேஸ்ட் டேட்டா வேர் ஹவுஸாக வரும். ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அண்ட் மிஷின் லேர்னிங்கும் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த டாஸ்கெல்லாம் பண்ணுறதுக்காண்டி இந்த அட்டானமஸ் டேட்டா வேர் ஹவுஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இது பண்ணுறனால ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது வந்து மேனுவலாக நம்ம பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கும். ஆட்டோமேட்டட்னாலே என்ன, நம்ம மேனுவல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். இதனால் நமக்கு வந்து பெட்டர் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே அதுவாகவே எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கும். டேட்டா பேஸ் டியூனிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது தேவையான டேட்டாஸை மட்டும் எடுக்கிறது, அதை வந்து எப்படி இன்னும் ஆப்டிமைஸ் எப்படி சுருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் அதோட ரிசோர்ஸஸை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டைனமிக்காக அலோகேட் பண்ணிக்கும். சப்போஸ் அதிகபட்சமான டேட்டா ஸ்கேலப் நடக்குது அப்படின்னா அது ரிசோர்ஸஸை கூட கொஞ்சம் அலோகேட் பண்ணிக்கும். இல்லை அது டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்றப்பல அது வந்து ரிசோர்ஸஸை கம்மி பண்ணிக்கும். எப்படி மேனுவல் இல்லாமையே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் செக்யூரிட்டி. நம்ம வந்து க்ளவுடில் போடுறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அதை ரெடி பண்ணவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக்யூரிட்டியோட ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சிசிஎஸ்ல படிச்சிருப்பீங்க, சைபர் செக்யூரிட்டியில் எல்லா டேட்டாஸுமே எப்படி இருக்கும்னா என்கிரிப்டட். எல்லா டைமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்கிரிப்ட் ஆகி தான் போகும். டைரக்ட் ஃபார்மேட் இருக்காது, வேறு ஃபார்மேட், நம்ம ஒரிஜினல் டேட்டா இல்லாமல் வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது வல்னரபிளாக ஏதாவது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷின் லேர்னிங் வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறனால அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் செக்யூரிட்டி. வந்து செல்ஃப் ரிப்பேரிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பேர் பண்ணுறது தான். எப்படின்னா எதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஏதாவது ஒரு த்ரெட், ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேட்டா லோட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிசால்வ் பண்ணுது. ஸோ இதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். இந்த ரோல் பேக் அல்காரிதம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ ப்ரீவியஸான இருக்க ஸ்டேஜுக்கு போய் அதை ரோல் பேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய ஃபால்ட் வரும்ல, ஸோ இந்த மாதிரியான டைமில் டவுன் டைம் ஏற்படும். அதை வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால் நமக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி அண்ட் ரியலபிலிட்டி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் கொரியிங். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் எஸ்கியூஎல் அண்ட் நான் எஸ்கியூஎல் கொரிஸ். எஸ்கியூஎல் கொரிஸ்னால் டேபிள்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். நான் எஸ்கியூஎல் கொரிஸ்னால் இமேஜ், ஆடியோ, ஜேசான் ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டே இல்லாத ஒரு இதையும் நமக்கு ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இது பண்ணி கொடுக்குது. அடுத்தது இதில் வந்து ஏஎம்எல் வந்து மாடல்ஸ் ப்ரிடிக்டிவ் அனலிஸ்ட்காண்டி இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லை, அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம் ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு. இப்போ ஏஜ், சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வந்து நடக்கும் ஏஎம்எல் இன்டகிரேட் பண்ணனால. அடுத்து வந்து இது யூஸ் பண்ணுறனால, அதாவது அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறனால ஒரு நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு எப்படி நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ அதுக்குரிய கேரக்டர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு இதுக்குரிய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஈஸி ஆஃப் யூஸ்.
ஸோ நான் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ணுறதோட அட்டானமஸாக யூஸ் பண்ணுறப்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நிறையா இருக்குது. ஈஸ் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்ட் கூட. ஏன்னா நம்ம வந்து அந்த டேட்டா வேர் ஹவுஸை ஃபுல்லாக உட்காந்து பில்ட் பண்ணி வீட்டில் ஹார்ட்வேர்ஸ் வச்சு வீடுன்னு இல்லை ஆஃபீஸில் ஹார்ட்வேர் வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம க்ளவுட்லேருந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது நமக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட் தான். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து அதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நல்லா நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் போட்டு ப்ரோக்ராம் பண்ணி இது பண்ணுறதோட அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது நல்லா இருக்கும். அடுத்து இதோட செக்யூரிட்டி பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்கிரிப்ட் டிகிரிப்ஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட டேட்டாஸ்க்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸ்கேலபிலிட்டி, நமக்கு அதிகமான டேட்டா வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அட்டானமஸ் டேட்டா வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர், ப்ரிஃபரன்ஸ், ட்ரெண்ட்ஸ் இதை வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, அவங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை பற்றி அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். மிஷின் லேர்னிங் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரைனிங் தான் பண்ணுவோம். டேட்டாஸை ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து அட்டானமஸ் டேட்டா வேர் ஹவுஸில் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இது ஃபுல்லாகவே நமக்கு டேட்டாஸை வச்சு தான் வரும். ஸோ டேட்டா சயின்ஸில் ஒரு பார்த்தா நம்ம படிக்கிற டேட்டா வேர் ஹவுஸு. அதுக்கடுத்து ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங்கும் பண்ணிக்கலாம். டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குது, அதை பற்றி இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்டிங்குமே இதிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த இடத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கிறப்ப ஒன் டேக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆப்ரேஷ்னலாக நம்ம வந்து டேட்டா ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் இதை பற்றி படிச்சுட்ருக்கோம். இது ரியல் டைமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஓரக்கிள் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் க்ளவுடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக் வந்து உங்களுக்கு 1 month வந்து ஃப்ரீ வெர்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு ஸ்னோஃப்ளேக் பர்சனலாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸும் உங்களுக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூகுள் பிக்வரி, அமேசான் ரெட்ஷிஃப்ட்டு, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஏடபிள்யூ அதாவது அட்டானமஸ் டேட்டா வேர் ஹவுஸோட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதிலலாம் உங்களோட டேட்டாஸை போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ.